வெல்கம் டு த தமிழ் டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சரவணன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற வலியவன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வலியவன் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சுயநலத்துக்காக நீதியின் நேர்மையை மீறினாங்கன்னா சாதாரண மனிதர்களால் வீழ்த்தப்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை கிளைமேக்ஸில் சொல்கிறதுக்காக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தை எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு சீன்லேயே ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணுறாங்க. ஹீரோயின் மீட் பண்ண உடனே ஹீரோயின் ஹீரோவை பார்த்து சொல்லுது, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயோ போய் தொலைஞ்சிருது. ஹீரோவும் ஹீரோயின் எங்கே இருக்குதுன்னு தேடி திரிகிறாரு. அப்புறம் ஹீரோ எங்கே இருக்கிறாருன்னு தேடி தெரியுது. இதுக்கிடையில் ஹீரோவுடைய அப்பா ஹீரோயினுக்கு மாப்பிள்ளை தேடி திரிகிறாரு. படம் பார்க்க வந்த ஆடியன்ஸ்லாம் இந்த படத்தில் எங்கடா கதை இருக்குதுன்னு தேடி திரிஞ்சிட்டு இருக்கானுங்க. இதுக்கிடையில் படம் ஒரு 6வது 7வது ரீல் ஓட ஆரம்பிச்சிருது. இந்த 7வது ரீலில் ஹீரோ தண்ணி அடிச்சுட்டு, நான் முறையாக தெரியாதனமாக தண்ணி அடிச்சிட்டேன் அப்படின்ட்டு புலம்ப ஆரம்பிச்சிடாரு. அதேமாதிரியே படம் பார்க்க வந்த ஆடியன்ஸும் நாங்களும் தெரியாதனமாக தான் இந்த படத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு தண்ணி அடிக்காமலே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக இடைவேளையும் வந்துருச்சு. இடைவேளை முடிஞ்சு படம் ஆரம்பித்து அப்போவாவது கதைக்கு வருவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் ஆரம்பித்த இடத்துலேயே தான் நின்றுட்டு இருக்குது. எப்பா நீங்கள் ஒரு வழியாக படத்தையாவது முடிங்க அப்படின்ற முடிவுக்கு நம்ம வரும்போது, படம் முடிகிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னால் இதுதான் கதை அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு மேட்ரை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த மேட்ரு நல்லா தான் இருந்துச்சு. இதை சொல்கிறதுக்கான இவ்வளோ நேரம் இழுத்தீங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போதே படத்தில் கிளைமேக்ஸும் வந்துடுச்சு. படத்தில் இந்த ஃப்ளாஷ்பேக்கும் கிளைமேக்ஸும் அடுத்தடுத்து வராமல் ஃப்ளாஷ்பேக்கை இடைவேளையே சொல்லியிருந்தாங்கன்னா, ஓ இதுக்காக தான் கதை நகருதா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து என்ன நடக்கும் நம்ம எதிர்பார்ப்போடு இருந்திருப்போம். கிளைமேக்ஸ் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். அப்படி பண்ணாததுனால இந்த படத்தை இவங்க எடுக்கப்பட்ட கஷ்டமும், இந்த ஃப்ளாஷ்பேக்கையும் கிளைமேக்ஸையும் பார்க்குறதுக்காக 2 மணி நேரம் நம்ம பட்ட கஷ்டமும் வீணாக போச்சு. பொதுவாக சினிமாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் அந்த படம் லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாலே இந்த படம் கட்டாயமாக நஷ்டம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா, இந்த படத்தை ஆரம்பிக்கும் போதே 8 கோடி ரூபா பட்ஜெட் போட்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் படத்தை முடிக்கும்போது 14 கோடி ரூபா பட்ஜெட் ஆகிருக்குது அப்படின்னு கணக்கு கொடுத்துருக்காங்க. 14 கோடி ரூபா செலவு பண்ணதுக்கு அப்புறமும் ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும் சம்பளம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் கவுன்சிலெலாம் கம்ப்ளைண்ட் ஆகி அங்கே பஞ்சாயத்து முடிச்சு தான் இந்த படம் வெளியே வந்திருக்குது. சரி, 14 கோடி ரூபாய்க்கு இந்த படம் ஒர்த்தா அப்படின்னு போய் படத்தை பார்த்தா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் படத்துடைய ஹீரோ ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன்தான். அதாவது பொல்லாதவன் படத்தில் வர்ற தனுஷ் மாதிரி ஹீரோயினை ஒரு சப்வேல மீட் பண்ணுறாரு. பொதுவாக சப்வேனா எப்படி இருக்கும்? ஒரு சப்வேல ஒரு 10-15 பேர் நடந்து போயிட்டுருப்பாங்க. அதில் வயசானவங்க இருப்பாங்க, காலேஜ் பசங்க இருப்பாங்க, ஸ்கூல் பசங்க இருப்பாங்க, இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமே இந்த ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் வர்ற கூட்டம் மாதிரி பயங்கர க்ரௌடு. அதுலேயும் ஒரு வயசானவங்க, ஒரு ஏழை, பணக்காரன், இந்த வித்தியாசம்லாம் இருக்காது. பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக்கப்போட, பக்கா காஸ்டியூமோட இந்த காலேஜ் பசங்க மாதிரி ஃபுல்லாக ரிச் கேர்ள்ஸு, ரிச் பாய்ஸு, மாடல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக சினிமாவில் இந்த மாதிரி சீனுக்கெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, அல்லது ரொம்ப க்ரௌடு தேவைப்பட்டுச்சுன்னா லோக்கல் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. இவங்க இந்த மாதிரி ரிச் கேர்ள்ஸு, ரிச் பாய்ஸு செலவு பண்ணதே பல கோடி ரூபா இதுவே பில்லு வந்திருக்கும். அதுவும் போக படத்தில் ஹீரோயின் ஒரு தனியார் பேங்க்கில் ஏதோ ஒரு கிளர்க் வேலையை என்னமோ ஒன்று செய்யுது. ஆனால் அவங்க யூஸ் பண்ணுற காரை பார்த்தீங்கன்னா BMW கார் வச்சுருப்பாங்க. இப்படி இவ்வளோ செலவு பண்ணி இந்த படத்துக்கு இது ஏதாவது சப்போர்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா, இது படத்தை பிரம்மாண்டமாக காட்டணுன்றதுக்காக இதை பண்ணியிருக்காங்களே தவிர, ஆனால் யதார்த்தம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 மணி நேரம் சும்மா காய்ச்சின்னு காய்ச்சிட்டு இதெல்லாம் ஒரு படமாடா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, கடைசி ஒரு 20 நிமிஷம் சரி நம்ம நினச்ச அளவுக்கு மோசம் இல்லை அப்படின்னு நினைக்க வச்சுருக்காங்க. நீங்கள் போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான் தோணும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.